இதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். மே மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமையறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே ஏற்பட போகுது. சரிங்களா? கோச்சார நிலைமையில் ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். சரிங்களா? குறிப்பாக இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சுபகாரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சரிங்களா? பாக்கியங்கள் எல்லாமே படிப்படியாக கிடைக்கப் போகுது. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கிய ரீதியான நோய் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ரிஷப ராசிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அட்டமாதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் வருமான ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது சில பேருக்கு நீண்ட கால நோய் அமைப்புகளை கொடுக்கும். சரிங்களா? குறிப்பாக பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு அல்லது கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய ஆயுள் பாதிப்பு இது கொடுக்காது. ஆனால் தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சில சூழ்நிலைகளை உருவாக்குனாலும் எதுவும் எல்லை மீறாத அமைப்புகளில் இருக்கும். இன்னும் சில ரிஷபராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லைகளை உருவாக்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் வாங்கக்கூடிய பணத்தை முறையாக செலவு செய்யுங்க. அதிகமாக நீங்கள் என்ன ஆடம்பரமாக செலவு பண்ணுறதோ இல்லை அகலக்கால் வைக்கிறதோ உங்களுக்கு பின்னால் கடன் அமைப்புகளில் தொந்தரவுகளை கொடுக்கும். அதே நேரத்தில் இதுவரை நடக்காத சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நடக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. பழைய வீடை எடுத்து நீங்கள் புனரமைக்கவும் முடியும். சரிங்களா? அதிலெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்கு இன்றைய நாள் பரிபூர்ணமாக இறைவனோட ஆசீர்வாதம் பெற்று இருக்குது. நன்றி.